ஒருவேளை விரதம் இருக்கும்போது பசிச்சா என்ன செய்யலாம்? குளிர்ச்சியான தண்ணியில 10 நிமிஷம் உட்கார்ந்து இருக்கிறது, ஹீட் தண்ணியில 10 நிமிஷம் உட்கார்ந்து இருக்கிறது, இப்படி மாறி மாறி இருக்கிறது. இதெல்லாம் இயற்கை வைத்தியம். பசி என்பது வேறு, பட்டினி என்பது வேறு. 16 மணி நேரம் சாப்பிடாம இருங்கள். உடம்பில் கழிவுகள் தேங்குவதே வியாதி. அப்போ வாரத்துக்கு ஒரு முறை 16 மணி நேரம் விரதம் இருங்கள். உங்கள் கழிவுகள் வெளியே போய்விடும். இதுக்கு பேரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. நீங்க உள்ளே குப்பையை அனுப்பலைன்னா உங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. எப்பொழுது வயிற்றில் சாப்பாடு இல்லையோ வயிறு சுத்தம் செய்யும் வேலையை ஆரம்பிக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. காய்ச்சல் வரும்போது பாருங்களேன், ஒருத்தருக்கு காய்ச்சல் இருக்கும், உடம்புலாம் கொதிச்சு காய்ச்சலா இருப்பாரு, உட்கார்ந்து 4 இட்லி 2 பூரி சாப்பிட்டுருவாரு. உடனே காய்ச்சல் போயிருங்க, சொல்லுவாரு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அவரை பார்த்தா மறுபடியும் காய்ச்சல் வந்துடும். சில பேர் சொல்லுவாங்க விட்டு விட்டு காய்ச்சல் வருது. நான் புரிஞ்சுக்க, விட்டு விட்டு சாப்பிட்டு இருக்கிறாரு இவரு. அப்போ வயிற்று ரப்பின உடனே இது என்ன பண்ணும்? நோய் எதிர்ப்பு வேலையை செய்யாது. புரிஞ்சுக்கங்க. வயிறு ஃபுல்லா இருக்கும் போது உடம்பு என்ன பண்ணுமாமா, சரி முதல்ல வயிற்று போய் பார்ப்போம், அதை முதல்ல அனுப்பிச்சிருவேன். ஏன்னா அது இருந்தால் கெட்டு போயிடும் உடம்பு. உடம்போட முக்கியமான தத்துவம் புரிஞ்சுக்குங்க. வயிற்றில் உணவு இருந்தால் முதலில் ஜீரணம் பண்ணிட்டு தான் கிளீனிங் வேலையை ஆரம்பிக்கும், கிருமிகளை கொல்லும். அப்ப என்ன பண்ணணும்? ஒரு ஐடியா சொல்றேங்க. வாரத்தில் ஒரு முறை விரதம் இருங்கள். 16 மணி நேரம் சாப்பிடாம இருங்கள். கேட்டு 16 அப்படின்னு யோசிக்காதீங்க. நைட் 8 மணிக்கு சாப்பிடுங்க, படு தூங்கிருங்க. காலைல 12 மணி நேரம் ஆயிடுச்சு. சிம்பிளுங்க. நைட் 8 மணிக்கு சாப்பிடுங்க. அடுத்த நாள் டிஃபன் சாப்பிடாம டேரக்டா லஞ்சுக்கு போயிருங்க. அடுத்த நாள் மதியம் 12 மணிக்கு மேலதான் சாப்பிடணும். டைம் எவ்வளோ ஆச்சு? 16 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. பெருசாலாம் சொல்லிங்க, டிஃபனை லேட்டாக சாப்பிடுங்கன்னு சொல்ல வரேன், அவ்வளோதான். 9 மணிக்கு டிஃபன் சாப்பிடுவீங்க, 12 o'clock சாப்பிடுங்கிறேன். அப்போ இனிமேல் பாருங்க, நல்லா கவனிங்க. நைட்டு 8 மணிக்கு ஆசை சாப்பிடுங்க, படுத்து தூங்கிருங்க. அடுத்த நாள் மதியம் 12 மணிக்கு டேரக்டா லஞ்சுக்கு போயிருங்க. இதுக்கு பேரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், விரதம். இப்போ தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம். இங்க பாருங்க, அப்போ நீங்க அந்த டைம்ல 16 மணி நேரத்தில் எவ்வளவு வேணா தண்ணி குடிக்கலாங்க. ஆனா டீ சாப்பிடக்கூடாது, பால் சாப்பிடக்கூடாது. சில பேர் நான் கேட்டிருக்கேங்க, நான் வாரத்துக்கு ஒருக்கா விரதம் இருக்கு, விரதம் எதுவும் சாப்பிட மாட்டேனே. என்னதான் சாப்பிடுவீங்க? பால் மட்டும் 2 சொம்பு குடிச்சு. எனக்கு தெரிஞ்சு ஃபுல் டயட் அது. பால் 2 சொம்பு குடிச்சா. ஒரு டீ சாப்பிட்டா கூட விரதம் இல்லைங்கிறாங்க. ஒரு வடை சாப்பிட்டா விரதம் இல்லைங்க. விரதம்னா தண்ணி, குடிக்கிற தண்ணி மட்டும் தான் குடிக்கணும், வேற எதுவுமே இல்லை. நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர் தான். அப்போ வாரத்துக்கு ஒரு முறை 16 மணி நேரம் விரதம் இருங்கள். உங்கள் கழிவுகள் வெளியே போய்விடும், எல்லா வியாதி குணமாயிருங்க. விரதத்தை விட ஒரு வைத்திய உலகத்தில் கிடையாதுங்க. இங்க பாருங்க, இது வாரத்துல ஒரு நாள் தான். மந்த்லி ஒன்ஸ் அட்வான்ஸ் விரதம். 24 மணி நேரம் சாப்பிடாம இருக்கணும். இது மந்த்லி ஒன்ஸ். நைட் 8 மணிக்கு சாப்பிடணும். அடுத்த நாள் நைட் 8 மணிக்கு தான் சாப்பிடணும். தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம். இங்க பாருங்க, மறுபடியும் சொல்றேன். வாரம் ஒரு முறை 16 மணி நேரம், மாசம் ஒரு முறை 24 hours. உடனே சில பேருக்கு கேள்வி, ஒருவேளை விரதம் இருக்கும்போது பசிச்சா என்ன செய்யலாம்? நல்ல கேள்வி, 10 மதிப்பெண்கள். புரிஞ்சுக்குங்க. பசிச்சாலும் சாப்பிடக்கூடாது. அது பசி இல்லை. பல பேத்துக்கு வயிறு காலியான உடனே ஒரு ஃபீல், அதை பசி நினைச்சிட்டு இருக்கீங்க. பசி வேற, வயிறு காலியாகிறது வேற. உண்மையிலே சொல்றேங்க, நம்ம எல்லாம் ஏன் தெரியுமா சாப்பிட்றோம்? வயிறு காலியான உடனே என்னமோ மாறி இருக்கும், உடனே சாப்பிட்றோம். அது பசியும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, பசிக்கும் பட்டினிக்கும் வித்தியாசம் இருக்கு. பசி என்பது வேறு, பட்டினி என்பது வேறு. அழகு. நீங்க நைட்டு ஒரு நாள் வீட்டுக்கு ஒரு 10 மணிக்கு வரீங்க, 11 மணிக்கு வீட்டுக்கு வரீங்க. வழக்கமாக வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்குவீங்க. மதியம் 2 மணிக்கு சாப்பிட்டது நல்ல பசி. 11 மணிக்கு வீட்டுக்கு வந்து பார்க்குறீங்க, வீட்டில் சாப்பாடே இல்லை, டைனிங் டேபிளில் சாப்பாடே இல்லை. ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு. என்ன பார்த்தா ஒய்ஃபே காணும். சந்தோஷமா இருக்கு, அது வேற விஷயம்.
உடனே ஃபோன் பண்றீங்க, என்ன வீட்டில் காணும், ஏங்க இப்போதாங்க ஓடி வந்தேங்க, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, மூச்சு பேச்சு எல்லாம் ஓடி வந்துட்டேங்க, அதனால வந்து சமையல் பண்ணலைங்கன்னு சொல்றாங்க. உடனே ஹோட்டல்லாம் இல்லை, புரிஞ்சுக்குங்க. இப்போ சாப்பிடவே முடியல, இப்போ படுத்தீங்கன்னா பட்டினி நோய் வரும். அதாவது நைட்டு 9 மணிக்கு சாப்பிடுவோன்னு உனக்கு முதல்ல தெரியுமா இல்லையா? அப்போ இந்த உடம்பு என்ன பண்ணுதாமா, 8 மணிக்கே ஜீரண சுரப்பியெல்லாம் சுரந்துருது. அப்போ அந்த ஜீரண சுரப்பியெல்லாம் சுரந்து சாப்பிடலன்னா பட்டினி, அல்சர் வரும். இதே மதியம் 2 மணிக்கு சாப்பிடும் பொழுது நான் நாளைக்கு காலையில் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டீங்கன்னா ஜீரண சுரப்பியெல்லாம் சுரக்காம இப்பதான் கிளீனிங் வேலையை உடம்பு ஆரம்பிக்குதாமா. இதாங்க வித்தியாசம். விரதம் என்பது எண்ணம். நீங்க உங்க சொல்லிடணும், நாளைக்கு நைட்டு 8 மணிக்கு தான் சோறு தருவேன்னு சொல்லிட்டீங்கன்னா தான் கிளீனிங் வேலையை பண்ணும். ஒருவே பசிச்சா அப்படின்னா விரதம் இல்லை. நான் 8 மணிக்கு தான் சாப்பிடுவேன் சொல்லிட்டீங்கன்னா இது என்ன பண்ணுமாமா, ஓஹோ இது 8 மணிக்கு தான் சாப்பிட போறாருன்னு அந்த வேலையில நிறுத்திட்டு இப்பதான் கிளீனிங் வேலையை ஆரம்பிக்குதாமாங்க. இதாங்க விரதம். விரதம் என்பது எண்ணம். வாரம் ஒரு முறை 16 ஹவர்ஸ் சாப்பிடாம இருக்கணும். மாதம் ஒரு முறை 24 ஹவர்ஸ் சாப்பிடாம இருக்கணும். இப்படி இது வரைக்கும் நான் பார்த்தது மட்டும் இல்லாம மண் குளியல், ஆவி பிடிக்கிறது, சூரியனை பார்க்கறது, இப்படின்னு நிறைய இயற்கை வைத்தியம் இருக்குங்க. குளிர்ச்சியான தண்ணியில 10 நிமிஷம் உட்கார்ந்து இருக்கிறது, ஹீட் தண்ணியில 10 நிமிஷம் உட்கார்ந்து இருக்கிறது, இப்படி மாறி மாறி இருக்கிறது, இதெல்லாம் இயற்கை வைத்தியம் நிறைய இருக்குதுங்க. இயற்கை வைத்தியம் நிறைய சின்ன சின்ன நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. இப்ப நான் சொல்லியிருக்கிறது ரொம்ப முக்கியமானது. இதாங்க வைத்தியம். உடம்பில் கழிவுகள் தேங்குவதே வியாதி, உடம்பு கழிவுகள் வெளியேற்றும் பொழுது சப்போர்ட் செய்வதே வைத்தியம், உடம்பில் உள்ள கழிவுகளை இயற்கை முறையில் வெளியேற்றுவதே வைத்தியம், இனிமேல் குப்பையே உள்ளாம போகாம வாழ்றது வைத்தியம். குப்பையே உள்ள போகாம எப்படி வாழ்றது? இது வரைக்கும் குப்பையை நீக்கிறது பார்த்தோம், எதுக்கு உள்ள போயிட்டு அவர் நீக்கிறது? உண்மையிலேங்க என்ன கேட்டாங்க, இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க, நீங்க உள்ளே குப்பையை அனுப்பலைன்னா உங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க, இது அட்வான்ஸ். அதையும் கற்றுக் கொடுத்துருவாங்க. எதுக்கு உள்ள போய் அப்புறம் கிளீன் பண்ணிட்டு, இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம 50 வருஷமா இருக்கிற குப்பை வெளியேற்றுறதுக்கு. அடுத்து குப்பையை உள்ள போகாம வாழ முடியுங்க.